எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்கள் விட்டுறாதீங்க. எதை தாண்டியும் நம்மளால வர முடியும். எப்பெல்லாம் உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டவுன்ஃபாலோ எங்கேயாவது ஒரு சின்ன குழப்பமோ ஏதாவது இருந்ததுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையை கை விட்டுறாதீங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் மூவ்? சத்தியமா தெரியாது. இது வரைக்கும் வந்ததே நான் பிளான் பண்ணி வந்ததில்ல. ஏன்னா நான் பிளான் பண்ணது எதுவுமே நடந்ததில்லை. அதனால வந்து லைஃபா எனக்கு ஒன்று பிளான் பண்ணதுன்னும் போது சரி ஓகே நம்ம அதுக்கு அடேர் ஆகுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளான் இருக்கலாம், பிளான் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. ரொம்ப மோசமாக வந்து அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நம்ம இப்படி நினச்சோமே இப்படி ஆயிட்டோமே. பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் லைஃப் வந்து எனக்கு வேற ஒரு பிளானை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கு. அது கூட போகிறது இன்னும் பெட்டராக இருக்கு. எதுவும் கிடைக்கல, நமக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, நம்ம எதுலையுமே பெருசா சாதிக்க முடியுன்றது முடிவு கிடையாது. இப்போ என்ன நமக்கு பெருசா வயசாகுது, நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இதை பார்க்குறவங்க சொல்றோம் அதோட நமக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், நம்ம வயசு போச்சு இதெல்லாம் ஒன்று கிடையாது. லைஃப் மட்டும் போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கான ஊதியம் கூடிய விரைவில் நடக்கும். we do what we think is right. எது ரைட் நம்ம நினைக்கிறோமோ தீர்க்கமா யோசிச்சு நல்ல விஷயத்த கரெக்டா ரைட்டா செய்யணும். அதை செஞ்ச பிறகு அது தப்பா போச்சுன்னா கூட அதை பத்தி வருத்தப்படக்கூடாது. செஞ்சோம் முடிச்சிட்டோம் போயிட்டே இருக்கு. மத்தது என்ன நினைக்கும், மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா என்னைக்குமே வந்து நம்ம சிங்கம் பிடிச்சிட்ட மானாதான் இருக்கும், சிங்கம் ஆக மாட்டோம். live like a lion.